பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன ஒரு மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த மரம் பாருங்க, ஆல்மண்ட்ஸ். நம்ம பாதாம் பருப்பு நீ வாங்கி சாப்பிட்றோம் தெரியுமா கடைகள்ல? அந்த மரம் இது பார்க்கிற பாதாம் பருப்பு கிடைக்கிற அந்த மரம், அதனுடைய காய் இப்பொழுது நல்ல காய்த்திருக்கிறது. இந்த மரத்துல ஃபுல்லா இது ஒரு பெரிய தோட்டம். ஏராளமான ஆயிரக்கணக்கான மரம் இருக்கிறது. இங்க நிறைய வயல்வெளி. இது அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்துல தான் உலகத்திலே 80% இந்த ஆல்மண்ட்ஸ் என்கிற பாதாம் பருப்பு விளைகிறது. அமெரிக்காவில் எங்கேயுமே கிடையாது. கலிபோர்னியாவில் தான் 100க்கு 100 இங்கிருந்து தான் விளைந்து கொண்டு போகப்படுகிறது. இது மார்ச் மாசத்துல அருமையா அந்த மரம் பூக்குமா, அதன் பிறகு காய்த்து பொழுது காயா இருக்கிறது. இன்னும் சில நாளைக்குள்ளே அது முழுமையாக பாதாம் பருப்பு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். இந்த இடத்தில் நின்று கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் என்றால் 91 சங்கீதம் 10வது வசனம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகளே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு செய்கிற பிசாசானவன் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசிப்பதினால் ஏதாவது ஒரு விதத்தில் பொல்லாப்பை செய்ய நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான், வேலை செய்கிற இடத்துல நுழைகிறான், அல்லது படிக்கிற இடத்துக்குள்ளே நுழைகிறான், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நுழைகிறான், ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறான். அந்த பொல்லாதனுடைய கிரியைகள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ குடியிருக்கிற வீட்டை வாதைகள், கொள்ள நோய்களோ நோய் கிருமிகளோ அணுகாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாலே எந்த கொள்ள நோயும் வீட்டுக்குள்ளே வராது, எந்த பாதிப்பு உங்க வீட்டுக்குள்ளே வராது, சத்துருடைய கிரியைகள் வீட்டுக்குள்ளே வராது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். வேத புஸ்தகத்தில் அதற்கு ஆதாரம் இருக்குதான்னு சொன்னா, யோபுடைய சரித்திரம் 1 வாசித்தீங்கன்னா, யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான சொத்துக்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். சாத்தானால் உள்ளே நுழைய முடியல, தீங்கு செய்ய முடியல, நஷ்டத்தை அழிவை கொண்டு வர முடியல. வாதை கூடாரத்தை அணுக முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். சாத்தான் ஆண்டவரிடத்தில் இப்ப உத்தரவு வாங்கி கொண்டு வந்ததுனாலதான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து சேதத்தை உண்டாக்க முடிந்தது. மற்றபடி தேவன் பாதுகாக்கும் போது சாத்தானால் உள்ள நுழைய முடியாது. அதன் சோதனை காலத்திற்கு பிறகு யோபை கர்த்தர் மறுபடியும் பாதுகாத்து நடத்தினார். இன்றைக்கு அநேக குடும்பத்துல சிலர் சொல்லுவாங்க, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஏன்? தேவன் அவளை பாதுகாக்கிறார். விசுவாசம். நீங்களும் விசுவாசத்தோட எந்த வியாதியும் அணுகாது, வாதை வீட்டுக்குள்ளே வராது, கொள்ள நோய் வராது, பிசாசின் கரையை வராது. கர்த்தர் பாதுகாப்பான்னு இந்த வசனத்தை சொல்லி துதித்து பாருங்க, உங்க வீடு பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.